ஜோதிடத்தின் அடிப்படையே அடுத்த ஜென்மம் மறுபிறவி இருக்கா அப்படிங்கிறதுக்கு தே ஹேவ் கிவன் ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலாஸுங்க. அந்த மாதிரி இருக்கு. இந்த கிரகங்கள் இப்பெல்லாம் உட்காந்து ஒரு ஆளுக்கு உட்காந்துருக்குன்னா அவங்க நல்ல ஒரு 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 என்ன சொல்ல நீங்கள் சொல்ல மாதிரி வந்து நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷனோட நல்ல மனுஷனாக இருப்பாங்க. ஹில் பி குட் சோல். ஸோ அந்த சோலுக்கு இந்த மாதிரி 2 பிளானட்ஸ் சேரும்போது அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது தே ஹவ் கிவன் தி ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸுங்க. டிரைவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னோட இன்ட்யூஷன்ஸோ இல்லை நான் சொன்னதை அந்த சாமியார் மாதிரி நம்ம சொன்ன உடனே அது அப்படியே ஜீபுமான் பழிக்கிற மாதிரி அப்படி கிடையாது. ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒருத்தவங்களுக்கு மறுஜென்மம் இருக்கான்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பா சொல்லலாங்க. இருக்கா இல்லையான்னு. ஆனா வந்து இந்த நாயா பிறக்கிறது, பூனையா பிறக்கிறது அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு மனுஷனா பிறப்பான். உன்னோட கர்மத்தின் அடிப்படையில் நீ என்ன மாதிரி இன்னைக்கு வந்து உடல் ரீதியான அந்த உடலுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இதுக்கான ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இது தொந்தரவு படுற மாதிரி நம்ம ஒரு ஜென்மம் எடுப்போம். ரைட்டுங்களா? ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ சம்பாத்தியம் பெரிய லெவலுக்கு இல்லை, பட் கிவிங் நல்ல குட் கர்மா இருக்கு, இஸ் ஹேவிங் நல்ல குட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா அதை ஜென்ரேட் நம்ம நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை பிறப்பாங்க. ஓகே, ரைட்டுங்களா? இதன் அடிப்படையில் தான் இது வந்து நகருதே தவிர இதை நம்ம ஜோதிடத்துல நம்மளால வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணலாங்க.